காரைக்குடி சகாயமாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு ஃபேர்வெல் டே மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக செக்காலை பங்கு தந்தை அருள்முனைவர் சார்லஸ் மற்றும் பள்ளியின் தாளர் அருட்சகோதரி ஜினிதரஸ், பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி கிரண் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். மாணவர்களுக்கு பாராட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். சிறப்பு விருந்தினர் அருள்முனைவர் சார்லஸ் மாணவர்களை ஆசீர்வதித்து தலைமை உரையாற்றினார். அப்போது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு கதை ஒன்று கூறினார். அக்கதையில் குடும்பத்தில் யார் தலை என்று கேட்டார். அதற்கு கணவன் மனைவியிடையே எந்த பதிலும் இல்லாமல் இருந்தது. அப்போது அங்கிருந்த நடுவராக இருந்தவர் தலை என்பவர் கணவர் என்றும், அப்படியென்றால் மனைவி என்ன என்று கேட்டார். அதற்கும் எந்த பதிலும் இல்லாத காரணத்தினால் நடுவரான அவரே பதிலும் கூறினார். கணவன் தலை என்றால் மனைவி கழுத்து, கழுத்து எப்படி அசைகிறதோ அதுதான் கணவன். தலையை ஆட்டுகின்றான் என்ற கதையும் பெற்றோருக்கு கூறினார். மற்றொன்று, பள்ளி மாணவர்களுக்கு கப்பல் எவ்வளவு அழகாக சிறப்பாக செதுக்கினாலும் கப்பல் தண்ணீரில் தான் மிதப்பது அழகு சிறப்பு என்றும், மாணவர்களுக்கு மனிதனாக பிறந்த நாம் நன்கு படித்து மதிப்பெண் பெற்றிருந்தாலும் மாணவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவது அவன் செயல் பொறுத்தே என்றும் கூறினார். பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி ஜினி, முதல்வர் கிரண் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு அணிவுரை வழங்கினார்கள். மற்றும் முதுகலை ஆசிரியை திருமதி மோகனவள்ளி மாணவர்களையும் பெற்றோரையும் வாழ்த்தி பேசினார். மற்றும் பெற்றோர்களும் பள்ளியின் செயல்பாட்டையும் முதல்வரையும் ஆசிரியரையும் பாராட்டி பேசினார்கள். பின்பு மாணவ மாணவிகள் நடனம் ஆடி பாடி மகிழ்ந்தனர்.